இரண்டு உருவங்கள் மறைந்து மறைந்து வருகிறது. ஆமா, யார் என்று தெரியவில்லை. என் அண்ணன் அனுப்பி ஆட்களாக தான் இருக்கும். கவலைப்படாதே, நீ எப்படியாவது சென்று ஒருவது யார், என் அண்ணன் அனுப்பி தூதுவனா இல்ல மற்றவரா என்று அறிந்து கொண்டு எனக்கு அண்ணன் அனுப்பி தூதுவனாக அறிக்கைவிட நான் ஓடி மறுத்து விடுகிறேன். அப்படியா? ஆமா, நான் முதல்ல போய் ஓதுவாங்கன்னு நீ ஓடிக்கலான்னு பாக்குறேன். இல்ல, உன்னால் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறது. உண்மைதான். அது யார் என்று மாறு இடத்தில் சென்று மனித சென்று யாருன்னு கண்டுகொண்டு எனக்கு விளம்ப வேண்டும். அப்படியா இருக்கட்டும். ஏதோ இரண்டு உருவம் மறைந்து மறைந்து வருகிறது. என்ன யாராக இருக்க தெரியல. யாராக இருந்தால் பார்ப்போம். அப்படி என்றால் இந்த முக்காலிட்டு வருகிற என்ன காரணம் தான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன காரணம் தெரியுமா? காட்டில் நாங்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? உண்மைதான். அந்த முக்காடை எடுக்க பார்க்கலாம். ஓ, வாழ்வு பகவானுக்கு ஆஞ்சனா தேவிக்கு பிறந்தவன் ஆஞ்சநேயன். ஆமா சுவாமி. எப்படி நம்புவது உன்னை? எப்படி நம்புவது தெரியுமா? என்னுடைய உருவத்தை பாருங்கள். இப்போது ஒப்புக்கொள்கிறேன். ஆமா, யாரால் ஆபத்து? உங்களுக்கு யார் வந்திருப்பது கூட? என்ன கூட? என்னுடைய தலைவர் சுக்கிரீவன் ஐயா வந்திருக்கிறார். அப்படியா? உண்மைதான். சரி, அழைத்து வாருங்கள் பார்ப்போம். வந்திருப்பது யார் என்று அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன். யாரது? ராமர் மற்றும் லட்சுமணன் இருவரும் வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. போதியை ஆற்றி பரிபால செய்யக்கூட தசரத குமார் ராம லட்சுமணன் வந்திருக்கிறாரா? உண்மைதான். மிக்க மகிழ்ச்சி. எங்க இருக்கிறார்? இதோ இங்க இருக்காங்க பாருங்க. அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் நம்புதாமி. அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் பணிந்தேன் சுவாமி. ஆமா, யாரால உங்களுக்கு ஆபத்து? என்ன நடந்தது தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, என் அண்ணாவோ இந்திரனுக்கு மகனாக பிறந்தவன். ஆமாம். ஆனால் தாய் ஒன்று தந்தை இரண்டு. நானும் சூரிய பகவானுக்கு மகனாக பிறந்தவன். உண்மைதான். ஆனால் ஒரு தாய் தான். அப்படி வாழ்ந்து வரும் தருவாயிலே எங்கள் இருவருக்கும் பகை என்பது கிடையாது. இதிலே பகை மூண்டி விட்டது. இப்போது என் அண்ணன் எங்கு பார்த்தாலும் என்னை துரத்தி துரத்தி ஓடி வந்து அடிக்கிறான், உதைக்கிறான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவி உரிமையை தன்னுடைய உரிமையாக்கி கொண்டான். ஐயா, என்னது இது கொடுமையான செயல் அல்லவா? அப்படியா? ஆமாம். அதற்காக அவனிடத்தில் என்னால் சண்டை செய்ய முடியாது. காரணம் என்ன? அவன் எதிரியுடைய சண்டை செய்தால் எதிரி பலம் தன்னை வந்து சேரும்படி பாதி சேரும்படி வரம் பெற்றிருக்கிறான். அவனோ வரப்பிரசாதி. அவனை அடிக்கவோ வெல்லவோ கொல்லவோ முடியாது. எத்தனை காலம் நாங்கள் மறைந்து மறைந்து வாழ்வது? இந்த சமயத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயனே. அப்படி என்றால் காப்பாற்றுகிறேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவா, உங்களுக்கு அப்படிப்பட்ட என்னலா என்ன என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் படைகளோடு வந்து உங்களுக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? அப்படி என்றால் தென்னிங்களை ஆளக்கூடிய ராவணன் என்னுடைய மனைவி ஜானகி கொண்டு போய்விட்டான். அதனால் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். போதும்.
எங்களுக்கு உதவி செய்தால் போறோம், சிறிய உதவி செய்தால் போறோம். எங்களுடைய 22 வல்ல வானர சேனைகளுக்கு தங்களுக்காக உதவி செய்ய எப்போது காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த சமயத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அந்த கொடிய என் அண்ணனிடத்தில் எப்படி மீள்வதென்றே தெரியவில்லை. அப்படி நான் இப்போது அழைக்கிறேன். என்ன அழைக்கிறாய்? உன்னுடைய அண்ணனை அழைக்கிறேன். என் அண்ணன் வரப்பிரசாதி வெல்லவோ கொல்லவோ முடியாது. அவனை அழைக்க வேண்டும் என்றால் இளைய பெருமானுக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறேன். அப்படியா? அதில் வெற்றி பெற்றால் உண்மையிலே ஒரு வீரம் இருக்கிறது, தீரம் இருக்கிறது. எப்படி என் அண்ணனை வெற்றி விடுகிறது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆனந்தம் பிறந்துவிடும், மன மகிழ்ச்சி பிறந்துவிடும், எனக்கு நம்பிக்கை பிறந்துவிடும். அதை பார்த்தையா துந்துவின் எலும்புக்கூடு மலை போல் காட்சியளிக்கிறது. என ரண்ணாதி காலையில் வருவார், எட்டி உதைப்பால் விண்ணை நோக்கி செல்லும், மீண்டும் மண்ணிலே வந்து விடும். காரணம் என்ன? தன்னுடைய பலம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா தினந்தோறும் பரிசோதனை செய்து பார்ப்பார். அப்பேற்பட்ட எலும்பு கூட்டை உனது தம்பி அண்ணவர் இருக்கிறாரே இளைய பெருமான், அப்படி கொஞ்சம் அசைத்தால் போற எனக்கு நம்பிக்கை பிறந்து விடும். அசைக்க வேண்டும். தம்பி லட்சுமணா, அண்ணா வீரத்தை காட்டு. ஆகட்டும் அண்ணா. போய்விட்டது. இப்போ தெரிந்து கொண்ட என் தம்பி வீரத்தை அசைக்க சொன்னீர்கள். அவன் தூக்கி அடித்து விட்டான் மேலே. ஐயா, உங்கள் வீரத்தை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எனக்கு பரிசோதனையா? ஆமாங்க. கூறுங்கள். உங்களுக்கு ஒரு பல பரீட்சை என்ன தெரியுமா? அதோ பார்த்தையா ஒன்றின் பின் ஒன்றாக 7 மரங்கள் காணப்படுகிறது. இருக்கிறது. ஒரே பானத்தால் ஊடுருவ செய்ய வேண்டும். அப்படியா? ஒரே பானத்தால் ஊடுருவ செய்தால் என் அண்ணனை கொண்டு விட என்று நம்பிக்கை எனக்கு பிறகு. அப்படியா? இப்போது பாருங்கள். கண்டிப்பாக என் அண்ணன் வாலியை கொண்டு விடுவீர்கள். சண்டைக்கு போய் வாங்க. என்ன இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன மீண்டும் நீங்கள் இருவரும் சண்டைக்கு செல்ல வேண்டும். உயிரோடு திரும்புவோமா? முடியாது. அவரே போய் சொல்லுங்க. நீங்க வேற முடியாது. என்ன வாங்க, ஏற்கனவே வாங்கிய உதவி என்ன ஒரு பக்கம் வரல. போன சண்டைக்கு நாங்க திரும்பவும் மாட்டோம். நீங்கள் இருவரும் சண்டை செய்யுங்க. அதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். நாங்க உதப்படுறது பாக்குறாரு. பார்த்து கொண்டு விடுகிறேன். பார்த்து கொண்டு விடுகிறேன். சவால். ஏனென்றால் எங்கள் இருவருக்கு தான் பகை, அவருக்கு பகை கிடையாது. உண்மைதான். அவருக்கு சண்டைக்கு போனா யார் அவன் திடீர்னு சண்டைக்கு வரணும்? சண்டை நாங்க சண்டை செய்கிறோம். அவனை பார்த்து கொண்டு விடுங்கள். புறப்படுகிறோம். அந்த கொடியவன் இங்குதான் இருக்கிறான். அவனை அழைத்து சண்டை செய்ய வேண்டும். அதே வாலி, அதே வாலி, வாராவையே சண்டைக்கையா? வாலி, எனக்கு பட்டத்தை புறப்பது காட்டி ஓடி சென்றவர்கள் மீண்டும் அழைக்கலாம். என்னோட சபலா வீரம் வந்தால் கோழி போல
யாருங்க? வாங்கத்தான். என்ன நடந்தது? இல்லை, நீண்ட நாட்களாக எங்கள் மீது உங்களுக்கு பகை போலும். இல்லை 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 இல்லை, நாங்கள் அடிவதை வாங்குவதை நீங்கள் பார்த்து ரசிப்பது போலும். என்ன செய்வது, எங்க கால சூழ்நிலை அப்படி இருந்து விட்டது. இன்னும் எத்தனை காலம் தான் அந்த வாழிடத்தில் நாங்கள் அடிபடுவது, உடைபடுவது. தவறாக நினைக்க வேண்டாம். எதற்காக என்றால் உன்னுடைய முகமும் உன்னுடைய அண்ணன் முகமும் ஒரே முகமாக இருக்கிறது. அதனால் யார் மீது பானத்தை போடுவது தெரியவில்லை. குத்து மதிப்பா யார் மேலும் ஒருத்தர் பால போட்டு விடுங்க, போய் தொலைட்டான். சண்டை நிக்க இல்லையா? சண்டை நின்றுடும். அஞ்சனேயா, உனக்கும் நல்ல எண்ணம் இருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கம் பானம் போட்டா யாராவது சண்டை நின்று போயிடு இல்லையா? ஆமா, அடுத்து நம்ம ரெடி ஆயிடுவோம். இப்போது கவலை வேண்டாம். இப்போது அதற்கு என்ன செய்ய போகிறது தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? கஜபுஷ்ப மாலை இருக்கிறது. அந்த மாலை கொண்டு விடுமா? இல்ல, இது போட்டாலும் வீரம் வந்து விடும். ஆமா, இப்போதான் நீ அண்ணன் கரகாலி. இப்போ உனக்கு வீரம் வந்து போகுதுப்பா. ஐயனே, மீண்டும் புறப்படுகிறேன். இப்போ தெரிந்து கொள்கிறேன். நான் பார்த்து கொள்ளுகிறேன். பார்த்துக்கினே இருங்க, என்ன கொண்டுகினே இருங்க. பார்த்து அவனை கொன்று விடுகிறேன். சண்டையே எவன் பேச்சு கேட்டு ஒரு ஆட்டம் ஆடுறது. அதனால்தான் இந்த நிலைமையில அனுபவிக்கிறது. ஆனா இனி உன்னை விட்டு வச்சா எனக்கு பலன் இல்லை. நானும் விட மாதிரி இல்லை. அதனால நானும் என் தம்பியை முட்டை போய் சபை செய்கின்றேன். ஆகாய மார்க்கமாக இருந்து ஒரு பான பிரயோகம் என் மீது ஓடி வந்தது. என் மீது பாய்ந்திருக்கிறதே, இந்த பானம் யார், எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்ததென்றே தெரியவில்லையே. இந்த பானம் யாரவள், எரினவள் எவள், இந்த பானம் யாரவள், எரியே வந்தவள், தொந்தரவு செய்யுதே துளந்து மாறுதே, இந்த பானம் யாரவள், எரியே வந்தவள். என்ன காண முடியாத அதிசயமா இருக்கிறதே. இந்த கடும் காட்டிலே நானும் என் தம்பியை சபை செய்கின்றேன். இந்த பான பிரயோகம் ஓடி வந்து என்னை தாக்கியது விட்டுவில்லை,
இழுக்க இழுக்க ஊடுருவி கொண்டே செல்கிறது. உலகத்திலும் இல்லை ஊட்டது பெரிய தொல்லை, உலகத்திலும் இல்லை மூண்டது எனக்கு தொல்லை, உலகத்திலும் இல்லை ஊட்டது பெரிய தொல்லை, இந்த வானம் யாரவன் ஏகிய வந்தவன். இறைவா, 8 திக்கிலும் அவராது சிவபூஜை செய்யக்கூடிய பக்தனாயிற்று. எனக்காய் இந்த சோதனை மறைந்திருந்து மாயமாக எய்தது யார்? யாரென்றே தெரியவில்லையே. என் கண்கள் இரண்டும் பஞ்சடைகிறது. நான் பார்க்கும் பார்வையும் சரியாக தெரியவில்லையே. இருள் சொல்றதே, என்ன செய்வேன் இறைவா? சங்கரன் சூலாயுதம், சங்கரன் சூலாயுதம், சண்முகன் வேலாயுதம், சங்கரன் சூலாயுதமோ சண்முகன் வேலாயுதமோ, பங்கஜல் தந்தையானே, பங்கஜல் தந்தையானே, அந்த சரவணன் திருவேலாயுதம். கைலையில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரிய கருத்தில் இருக்கக்கூடியது உடுக்கை சூலாயுதம். அந்த உடுக்கையின் சூலாயுதம் என் அன்பு தெய்வம், இந்த பக்தருக்கு வரம் கொடுத்த வள்ளல் அவராயினை கொண்டிருப்பார். அந்த உடுக்கையின் சூலாயுதமாய் என்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய இடபாகத்தில் இடம்பெற்ற உமையவள் ஆதி சக்தியின் அம்சம் பொருந்தியவள், சக்தியான என் தாய். அவள் கருத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதம், அந்த சூலாயுதம் தந்தையின் ஆக்கியாவனை மீறி பெற்றெடுத்த தாயாக திகழக்கூடியவள் உமையவள் என் மீது பாரத்தை இருப்பாள். இருக்காது, அதுவும் இருக்காது. ஒருவேளை பொன்னுலக வேந்தன், தேவனுக்கெல்லாம் தலைவன் தேவ இந்திரனுடைய கரத்தில் இருக்கக்கூடியது தசீஸ் முனிவரின் முதுகெலும்பால் உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை கொள்வதற்கு நியாயம் உள்ளது. பெற்றெடுத்த தந்தை எந்த பிள்ளையும் தவறு செய்வது இயற்கை. தந்தையார் கண்டிக்கத்தான் செய்வாரே தவிர கொல்ல வேண்டும் என்று நினைப்பது எந்த தந்தைக்கும் அழகில்லையே. பொன்னுலக வேந்தன் கருத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் தசீசு முனிவரின் முதுகெலும்பால் உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதம், அதுவும் இருக்க முடியாது. ஒருவேளை எனது ஆண்டவர் தேடக்கூடிய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றியே கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குகன், வேலவன், பாலதண்டாயுதபாணி அவனுடைய நெற்றிக்கண்ணிலே இந்த தீப்பொறி 6 தாமரை புஷ்பங்களிலே தவழ்ந்து விட 6 குழந்தைகளாக உருவெடுத்த போது தாமரை மலை மீது மலர்ந்தது. அந்த குழந்தைகள் தாயான உமைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் 6 முகம், 12 கண்கள், 12 கரங்களோடு அந்த வேலவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம். அந்த வேலாயுதம் என் தாய் எதற்கு கொடுத்தால் பொல்லாத அரக்கர்கள் நில்லாது சம்மாரம் செய்ய வேண்டும், போர் புரிய வேண்டும், அரக்கர்கள் தொல்லை தீர்க்க வேண்டும் என்பதற்காக, சூரபதுமனை வதைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அன்னை அவள் உமையவள் அவருடைய முழு வடிவத்தையே தாங்கி சக்திவேல் சக்திவேல் என்று அந்த சரவணனுக்கு கொடுத்தாரே, சரவண பொய்கையிலே தவழ்ந்தாரே, அந்த வேலாயுதனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதமாக இது இருக்குமா? இல்லை, அவருக்கு நான் பகைவன் அல்லவே. கொல்லாத அரக்கரை எல்லாம் இல்லாது சம்மாரம் செய்யக்கூடியது அவருடைய ஆயுதம். அவருக்கு நான் பகைவன் அல்லவே. அப்படி என்றால் இழுக்க இழுக்க ஊடுருவி கொண்டே செல்கிறதே, இது என்ன தடுக்க முடியவில்லையே. என் செய்வேன் இறைவா? போகும் பொழுதே வேண்டாம் என்று தடுத்தால் என் மனைவி தாரை,
அப்பொழுதுதான் உங்கள் தம்பியோடு யாரோ ஒருவர் துணை வருகிறார். யாரடி எது என்று விரட்டி கேட்டபோது அயோத்தி ஆண்டு வர தசரத சக்கரவர்த்தி ஈன்றெடுத்த தவ புதல்வன் ராமன் தான் லட்சுமணன் தான் துணையாக வருகிறார் என்று கூறினாளே. அதனால் அவளை ஓங்கி கன்னத்திலே அறைந்து, ஏன் என்னே 2 குரங்குக்குள் சண்டை ஏற்பட்டால் இதை தட்டி கேட்பதற்காக ராமன் லட்சுமணனா வருவது, அப்படியே வந்தால் 2 குரங்குக்கு பஞ்சாயத்து சொல்ல அவரால் தான் முடியுமா? முடிந்தாலும் அதை ஏற்கக்கூடியவனான் நான். செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உதாரணம் காட்டக்கூடியவனாயிற்று. அப்படி என்றால் அந்த ராமன் இல்லை என்று அவள் மீது முறைத்து அடித்து ஓங்கினேனே, அவள் தடுத்தாலே என் மனைவி போர்களும் செல்ல வேண்டாமத்தார் என்று பத்திரை பெண்களுடைய பட்டியல் பொன்னேட்டில் பொறிக்கப்படும். பின்னால் நடக்கக்கூடியதை முன்னால் அறிந்து சொல்லக்கூடியவள் பெண்மை. பெண் புத்தி பின் புத்தின்னாங்க, அது பின் புத்தி இல்லை. பின்னால் நடக்கக்கூடிய செயலை முன்னால் அறிந்து குறிப்பறிந்து சொல்லக்கூடிய செயல். அப்படிப்பட்ட என் மனைவி தாரை போகும்போதே வேண்டாம் என்று தடுத்தாலே என் செய்வேன்? போர்க்களத்திலே வந்து விட்டேன், போர்க்களத்திலே என்னை இழந்து விட்டேனே. எந்த நாவி போகுதேன் அம்பு ஊடுருவி போகுதேன், பெற்றவர்கள் செய்யக்கூடிய கடமை. 3 வயது குழந்தை வரை அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள், ஏன் 5 வயது வரை கூட அந்த குழந்தைகள் தவறு செய்தால் அவர்களை சாராது, பெற்றவரை தான் சாரும். 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தை தவறு செய்மையானால் தன்னைத்தானே அனுபவிக்க வேண்டும். 5 வயதிலே சிறுவனாக இருக்கக்கூடிய நான் யாருக்காவது தீங்கு விளைவிப்பேனா? யார் குடும்பத்தை அது அழித்திருப்பேனா? இல்லையே. எமது 72 வெள்ளர வாட சேனாசனருக்கு குறையேனும் இருக்கக்கூடாது, அரக்கர தொல்லை இருக்கக்கூடாதுக்காகவே வாடர இனத்துக்காகவே என்னையே அர்ப்பணித்துக் கொண்டேனே. இது யாரால் வந்த வினை? யார் செய்த தீவினை? முன் செய்த தீவினையோ இந்த பானம் யாருடைய பானம் என்று நான் தெரியவிடவே தான் என் செய்வேன். எனக்கு முன்னே இருக்கக்கூடிய கால்களினால் இந்த பானம் யாருடைய பானம், யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது உற்று கவனிக்க வேண்டும். அதை கண்டாலும் தேர்ந்தெடுக்கலாமா? செய்வேன் இறைவா, என் செய்வேன்? சிவபக்தியிலே தவறிருப்பேனா?
சிந்தை கலங்கியிருப்பேனா? சிறியவர் பெரியவென்று பாராது மரியாதை கொடுக்காமல் அவளை அலட்சியப்படுத்தியிருப்பேனா? ஏழை குடிகள் வாழும் இடத்தை நான் கொடுத்திருந்திருப்பேனா? குழந்தை உண்ணும் பாலிலே விஷத்தை கலந்திருப்பேனா? பட்ட மரமாக தனியாக தவிக்கின்றேனே இறைவா, என் செய்வேன். இல்லை, வேறு மலையெல்லாம் தூக்கி சென்றார் என் வீரம். இந்த அம்பலத்தை குறைந்து காணப்படுகின்றால் என் முன்னே இருக்கக்கூடிய கால்களினாலும் பின்னே இருக்கக்கூடிய வாழினாலும் இது யாரு வாழும் என்று இழுத்து பார்க்கின்றேன். இழுக்க இழுக்க ஊடுருவி கொண்டே செல்கின்றே. நீயா எனக்கு பகைவன், நீயா எனக்கு எதிரி? என்ன இது? உம்மை சார் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே. இம்மையே எழுமை நோக்கும் அறிந்தினை ராமா வென்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் எரிய கண்டே 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 என் தெய்வம், என் மனைவி பத்து தங்கம், என் மனைவி தாரை திருப்பால் கடலே தோன்றிய திவ்ய புல் அல்லவா, கற்பு கடல் அல்லவா. அவள் கூறிய வார்த்தை முற்றிலும் மறுத்து விட்டேன். ராமன் தான் என்று தெரிந்து விட்டேன். தாரை, என்னை மன்னித்து விடு கண்டே, என்னை மன்னித்து விடு. போகும்போது தடுத்தாய்க்காக ஓங்கி அழைத்தேனே, நீ கூறிய வார்த்தை இப்போதுதான் தெரிந்து விட்டது. அயோத்தி ஆண்டு வரும் தசரத சக்கரவர்த்தி ஈன்றெடுத்த தவ புதல்வன் ரகுநாயகன் என்று பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறதே, அந்த ரகுநாயகனா எனக்கு எதிரி, அவரா எனக்கு பகைவன். அப்படிப்பட்ட பகைவன் எங்கே இருந்தாலும் இந்த காலகத்திலே என் கண்முன்பாக காண வேண்டுமே. வாராமா, நீதான் இந்த புனிதகரமான காரியத்தை செய்தாயா ராமா? ராமா, உன்னுடைய நாட்டிலே வானர இனத்தை கொல்ல வேண்டும் என்று மனுநீதி சொல்கிறதா? அல்லது உனக்கு நான் பகைவனா? உன் நாட்டுக்கு பகைவனா? உனக்கு நான் எதிரியா? கேவலம் இந்த கிழ குரங்கு மீது பானத்தை போட உனக்கு எப்படி என்ன வந்தது? மத்தாரை என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கலாம். உன்னுடைய அம்பிலே களிமண்ணை வைத்து ஓங்கி அடித்தால் ஐயோ என்று நிமிர்ந்து நிற்பாளா? அந்த ஊன் வளர்ந்து நிமிர்ந்து விடுமா என்று உன்னுடைய எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கும். அவருடைய வார்த்தை ராமா, செல்வ செருக்கிலே சீமான் செல்ல பிள்ளை ராமன். அந்த ராமனுக்கு ஒரு ஆபத்து என்றால் தசரதர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். அடித்த கைகளை கொன்று வைத்து வெட்டி வீச்சு விடுவார். பயந்து ராமா, என்றைக்காயிலும் உனக்கு பழிக்கு பழி செய்தே தீர்வேன் என்று அவள் கூறிய செயல் சாதித்து முடித்தாரடா. அதை கேட்டு நாடாள வேண்டிய நீ, நாடாள வேண்டியவன், உன் தம்பிக்கு பட்டத்தை கொடுத்து நீ காட்டுக்கு வந்த. காட்டுக்கு வந்து கானகத்திலே பர்ணகசா அமைத்து அதிலே தங்கியிருந்தாய். அந்த நேரத்திலையும் உனக்கு உறுதுணையாக காவலாக இருந்தானே உன் தம்பி லட்சுமணன், அவனுடைய பெருமை எப்படி? அது மட்டுமல்ல, உன்னுடைய மூத்த தமையன் பரதன், இளையவன் சத்ருகன், இருவரும் கேகய நாட்டுக்கு சென்றிருந்தார்கள். பாட்டியாளான திகழக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கையிலே உனது தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி. அந்த இறந்தார் என்ற செய்தியை கேட்டு கங்கை ஆற்றிலே 60,000 மக்கள் புடை சூழே
உன்னை நாடி வரும்பொழுது தாயை பார்த்து, அம்மா இப்படிப்பட்ட செயல் நடந்து விட்டதே, கைகேயின் வார்த்தை கேட்டு கானகம் வந்தவன் நீ, கானகத்திலே காட்டிலே அதுவும் கங்கை ஆற்றிலே திலக தர்ப்பணம் கர்மகாரத்தை செய்தவன் நீ, நாட்டிலே உன்னை தனிப்பெருப்படுத்தி உன் தம்பியை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாட்டிலே ஒரு காரியம் செய்தாய். இப்போது காட்டிலே என்னை கொன்று என் தம்பிக்கு மணிமுடி சூட்ட ஆசைப்பட்டு விட்டாய். அப்படியே நீ படுவதாக இருக்கட்டும், அது உன் விருப்பமாகட்டும். ஆனா ஒன்று மட்டும் கேட்கிறேன், ஒரு வீரன் மற்றொரு வீரரை சந்திக்க வேண்டும் என்றால் நேருக்கு நேரின்றல்லவா சமர் செய்ய வேண்டும். அப்படி நேருக்கு நேர் சமர் செய்யாம என் மீது பானத்தை போடுவதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? தொட்டதோ ராமா தொட்டதோ ராம பாலம் தம்பி மனைவியே இதை சொல்லக்கூடியவன் நீ யாரு? நீ யாரா? நாடாள வேண்டியவன் உன் தம்பி பரதன் சொல்ல வேண்டும். என்னை போன்று பரதேசியா, பனாதியா, அனாதியா, காவி வஸ்திரம் அணிந்து காட்டே வந்து காடா சேர்த்து கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காமுகர் நீ எப்படா சொல்ல? இந்த வார்த்தை சொல்ல என்ன அழுகுது? ஒருவேளை சிங்கமாண்ட அரியணையிலே சிறுநரி அவன் அமர்ந்தாரே, ஆட்சி விடத்தில் அமர்ந்தாரே, அதை நீ பார்த்தாயா அல்லது கேட்டாயா? இதை விசாரித்தாயா? அதை கொண்டு எதன் மீது என் மீது சமர் செய்தாய்? அப்படியே சமர் செய்தாயிருந்தோம் மறைந்திருந்து யாராலும் மானம் செய்வாங்களா? யார்? அயோத்தி இறைவன் தசரத சக்கரவர்த்தியின் எடுத்த தவ புதல்வன். அப்படிப்பட்டவன் இந்த காரியத்தை செய்யலாமா? ஆனா பின்னே கொடுத்த கட்டளை என்ன? 14 ஆண்டு காலம் கானகம் செல்ல வேண்டும். கானகத்துல என்ன தவறு செய்யறாங்க தண்டிக்கிறதுக்கு வந்துக்கிறீங்க. இதுக்குதான் உன் தாய் அப்சலை. அப்படியே செய்திருந்தாலும் மறைந்திருந்து பணத்தை போடுன்னு உன் தாய், சிறிய தாய் கையை சொல்லி அப்சலை. உனக்கு எதை கேட்டு இந்த பான பிரயோகம் செய்ய? இதை உன்னை சொல்லி குற்றம் இல்லை. ஏன்னா வாழியா வம்ச விருத்தியா நீங்க பரம்பரையா செய்யக்கூடிய காரியத்தை தான் நீங்க இப்ப செய்திருக்கீங்க. கள்ளத்தனம் கத்த மூடா உந்தன் இருக்கின்ற நேரத்திலே விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன், உலக நன்மைக்காக வாழக்கூடிய மகான் விஸ்வாமித்திர மகரிஷி. அவருடைய திருநாளாக திகழக்கூடியது. அந்த திருநாட்டிலே அவன் யாகத்தை செய்திருக்கணும். கௌசாம்பிகை நாட்டை ஆண்டு வந்த கோசிகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் முயற்சியால் ராஜரிஷி பட்டத்தை அடைய வேண்டும் என்று கருதி விஸ்வாமித்திரனாக உருமாறி
தவத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தான். அந்த நேரத்திலே அரக்கர்கள் தொல்லை தாங்க முடியவில்லை. தசரதா, ராமனையும் லட்சுமணனையும் அனுப்பு. அப்படி கேட்டா உங்களை அனுப்பி வச்சாங்க. வரும் வழியிலே உங்கள் காதுகளிலே 2 மந்திர உபதேசத்தை செய்தான். அவன் ஏற்கனவே 501 மந்திர காயத்ரி மந்திரத்தை கற்றுணர்ந்தவன். அது என்ன மந்திரம் உனக்கு சொன்னது? 2 பல அதிபலா என்று சொல்லக்கூடிய மந்திர உபதேசம். அது எதுக்காக? அரக்கியானவள் பார்த்து பயப்பட போறாங்க. பசி, பிணி, சோர்வு, மோகம் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த மந்திர உபதேசம் செய்தார். முதலிலே கரத்திலே தனுவை தாங்கி தாடகை என்று சொல்லக்கூடிய பெண்ணை கொன்ற வேடினி அல்லவா அந்த பெண்ணானவர் தாடகை. ஆமா, அவளுக்கென்ற சொந்த வனம், அவள் வாழக்கூடிய வனம். உன்னுடைய மகரிஷி தவத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் நாட்டிலே கௌசாம்பி நாட்டில் செய்திருக்கணும், அல்லது அவனுக்கு இடம் கொடுப்பதா இருந்தா உன் நாட்டில் இடம் கொடுத்திருக்கணும். ஒரு பெண்ணு வாழ்ந்த இடம். இந்த ஊர்ல கூட ஏன்னா பொறும்போக்காக மடக்கிட்டு பாரு, அவன் எதிர போய் நின்றுச்சு. எதால உங்களை அடிப்பான்னு தெரியாது. ஆனா அரக்கிடத்தை சேர்ந்தவள் தனக்கென்று ஒரு வனத்தை ஏற்படுத்தி கொண்டார். தன் கணவனை பிரிந்த சோகம், தன் மக்கள் சுபாகு மாறி சென்று மக்கள் அவள் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக தனியாக வனத்திலே வாழ்ந்திருந்தார். அந்த வார்த்தையை கேட்டு, விஸ்வாமித்திரனுடைய பேச்சை கேட்டு, அந்த தாடகை என்பவளை கொன்று குவித்தாயே, அது நியாயமான காரியமா? சரி, அது போகட்டும். பெண்ணுன்னு பார்க்கல, அரக்கின்னு பார்த்தா கொன்னுட்டேன். இருந்தாலும் அதை தர்மத்தை தட்டி கேட்க வந்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிள்ளை ஓடி வரான், இது நியாயமா தர்மமானு கேட்கிறான், அவனை கொல்லலாமா? அங்கு நியாயத்தை எடுத்து சொன்னாயா சுபாவை? அவனையும் மன்னிச்சே, அவனும் போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு உன்னுடைய கடைக்கு தப்பி ஓடியவன் மாரிசன். இப்போ ஓடுதே ஒரு மான், அதி வேகமாகவே நீ ஓடி வந்தியே. அந்த மானா வந்தது யார் தெரியுமா? எனது ஆளுடைய நண்பன் தென்னிலங்கைய வேந்தன் ராவணேசனுடைய மாமன். அவன் தான் மாரிசன். பொன்மானா வடிவெடுத்தான். உன் முன்பாக உன் மனைவியா முன்பு ஆடை. அந்த பொன்மானை வேண்டும் என்று கேட்கு, அதை துரத்தி செல்ல நாடு கிடக்கு. பிச்சாந்தேகி என்று ராவணன் வரு, கோடி இழித்தாலே லட்சுமணனை தாண்டி வரு. புண்ணியத்தை தேடணும்னாக்கா இழித்த கூட தாண்டி வான்னு சொல்லு. அவளை தொட்டா எங்கே கற்புக்கு கலங்கம் ஏற்படுவோம், அக்கினிக்கு எங்கே பெற்றுக் கொள்ளுமோ என்று எழுதி வேரோடு மண்ணோடு மண்ணாக பர்ணசாலை பேர்த்து சென்றானே தென்னிலங்கையாள வேந்தன் ராவணேஸ்வரன். இப்ப சொல்லு, அங்கு தாடகையை கொன்றாய், அவனையும் கொண்டு குவித்து விஸ்வாமித்திர பேச்சை கேட்டு. சரி, அது போகட்டும். அதை தாண்டி வரும் வழியிலே உன்னுடைய கால் பட்டது கல்லு மீது. கல்லாக இருந்தவள் பெண் யாரவள்? அகலி. தன்னுடைய கணவருக்கு துரோகத்தை செய்தாள் என்பதற்காக கணவர் கொடுத்த சாபம் கல்லாக விட்டார். ராமனுடைய திருப்பாதம் பட்டால் புவியிலே எழுந்திருப்பாய் என்று சொல்லி அங்கு கல்லாக இருந்தவளை எழுப்பிவிட்டு பதவிட்டு அதன் பிறகு திருமணம் செய்ய ஜனகனுடைய இல்லத்துக்கு சென்றபோது அங்கு கண்ட காட்சி என்ன? விஸ்வாமித்திரனுக்கு துணையாக வந்தான். அவன் தர்ப்பணம் செய்வதற்கு தகுதி என்று இல்லை என்று தடுத்து பேசியவன் யாரு? உமது வசிஷ்டர். நீ வித்தை கற்றுக் கொடுத்தது யார் உனக்கு? இந்த வித்தையெல்லாம் முழுமையாக கற்று உணர்ந்தவர், கற்றுக் கொடுத்தவர் வசிஷ்டர். அவர் போயிட்டாருன்றதுக்காக இந்த விஸ்வாமித்திரனுடைய வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு என் மீது பான பிரயோகம் செய்ய வந்து விட்டாயா? சுதவீரம் மீது பேரோ வித்தை சொல்லி சுதவீரம் பேரோ பரசுராமன் எதிரே தோன்றி வில்லை முடிந்த சப்தத்தை கேட்டவுடனே ஓடி வந்தார். அவன் ஆணவத்தை அடக்கி
சபரி என்று சொல்லக்கூடிய காட்டிலே விழ செய்து உன்னுடைய பானப்பிரியம். ஒரு பிராமணனா இருக்கக்கூடியவன் கரத்திலே தனுவை தாங்கலாமா? தாங்க கூடாது என்று கருதி அவனுக்கு அறிவு புகட்டினியே. ஒரு சத்திரியன் தான் இந்த தனுவை தாங்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தே. அந்த வார்த்தையை கேட்டு சபரி என்ற இடத்திலே உன்னுடைய பானப்பிரியம் செய்ய அங்க பரசுராமன் சென்று விட்டான் தவத்தை செய்வதற்காக. நீ நாட்டுக்கு வந்த உனக்கு சில நாட்களுக்கு முன்பாக யுவராஜ்ய பட்டம் கட்டப்பட வேண்டும், பட்டம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் தந்தை தசரத சக்கரவர்த்தி துடியா துடிச்சான். இந்த சந்திர பட்டம் பயன்படுத்தினால் பூனி மந்தாரையும் சொல்லக்கூடியவள். அவளுக்கு துரோகத்தை செய்தது யாரு? நீ என்னமோ நல்லதான் நினைச்சே, அவ தவறா புரிஞ்சுட்டான். அவளுடைய வழிதான் உன்னை கானகம் ஏகியது. அப்போது மூவருமாக நாட்டை விட்டு கடக்கும் போது எங்கே நமது மகன் இல்லையே என்று மனவருந்தி தசரத சக்கரவர்த்தி உயிரை விட்டான். திக்கற்ற பிணமாகத்தாண்டா செத்தான். வழியிலே கானகத்திலே திலக தர்மம் செய்து முடிச்சீங்களே, இது மறந்து போச்சா? இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. பரத நாடாளுக்கு பரதனை அழைத்து கேட்ட போது, சரி இதை விடு, உன் விருப்பத்துக்கே வரேன். என் தம்பியை பற்றி பெருமையா பேசனியே, என் தம்பி சிங்கமாண்ட அருகிலே சிறுநதி அமர்ந்தானே, அது தவறுன்னு சொல்லிட்டேன், போகட்டும். உன் தம்பி அண்ணா நாட்டை விட்டு வந்து விட்டீர்கள், என் தாய் அறியாம சொல்லிவிட்டார் தவறு, அந்த தவறை மன்னித்து தந்தையும் ஏற்க எழுதி விட்டார். ஆகையால் திருநாட்டுக்கு ஏக வேண்டும், பாருங்கள் அண்ணா என்று அழைத்த போது மௌனம் சாதித்து, பரதா இப்போது நான் வர முடியாது, தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிய தீர்வு என்பதற்காக நான் கடக வந்ததுதான், மீண்டும் சென்று வாடா கண்ணை என்று சொல்ல. அப்படியே செல்வதா இருந்தாலும் தங்களுடைய பாத ரட்சியை கொடுங்கள் அண்ணா என்று பாத ரட்சியை தூக்கி தலைமீது வச்சுக்கிட்டு உன்னை சுத்தி வலம் வந்து, அண்ணா எந்த தந்தைக்காக நாம் பிறந்தோமோ அதே தந்தை எனக்கும் பற்றுடன் அந்த அயோத்தியாவிற்கு நான் செல்ல மாட்டேன். நந்தி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே தங்கள் பாதுகையை வைத்து அரசாட்சி செய்து 14 ஆண்டு காலத்துக்குள் நீங்கள் வரவில்லை என்றால் அக்னியை மூட்டி அதன் மீதே உயிரை விட்டு விடுவேன் என்று சொல்லி பதுங்கி உன்னுடைய பாதரட்சியை வாங்கி போனானே பரதன், அவன் தம்பியா? சரியா சிந்திக்கணும். அவன் தம்பியா? வடக்கே இருக்கக்கூடிய பிளத்துவாரம் போவதற்கு ஒரே வழி, வருவதற்கு ஒரே வழி, காவலாக இருடா. நமது வானர கூட்டத்துக்கு ஆபத்து வந்துவிடும். அரக்கன் தோன்றி விட்டார், அவனை அழித்தே தீருவேன். அவனை அழித்து விட்டு வரும் வரை வாயிற்படியிலே காவலா இருன்னு சொன்னனே, அவன் தம்பியா? அரசுக்கு தான் ஆசைப்பட்டான். நான் வானர இனத்துக்கு 72 வெள்ளர வானரத்துக்கெல்லாமா பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கடவை பொறுத்தேன். இது நீதி எது அநீதி எது இது தெரிந்ததா உனக்கு? சரி, அப்படியே நான் குற்றவாளியாக இருந்து என் தம்பியை அடித்து துரத்தினேன்னு சொன்னியே, அப்படியே அடித்து துரத்தியதா இருந்தாலும் இருக்கட்டும். ஆமா, இந்த நீதி போதனை சொல்லக்கூடிய யாரு? நீ ஒரு சத்திரிய வம்சத்திலே தோன்றியவர், நீதியை யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். நீ ஒரு பொது மனிதனாய் இருந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? இருவரையும் வரவழைத்திருக்க வேண்டும். இருவரையும் வரவழைத்து நீ அருகே அமர்ந்து நீ செய்த குற்றம் என்ன, நீ செய்த குற்றம் என்ன என்ன விசாரணை செய்திருக்கணும். அந்த விசாரணை செய்ததில் நியாயம் கிடைத்தால் அப்போது என் மீது பானத்தை போட்டேன். ஏன்? அந்த நீதிக்கு நான் கட்டுப்படாதவனாய் இருந்திருந்தா என் மீது பானத்தை போட்டேன். அப்படி இதையெல்லாம் செய்யாது கேட்பார் பேச்சை கேட்டுக்கொண்டு பொன்னாட்டி செய்வார்கள். அந்த வார்த்தை என் தம்பி சுக்கிரவன் கூறிவிட்டார், தன் மனைவியை சிறை எடுத்து விட்டார். அவன் கண்ட காட்சி என்ன? என்னோடு சம செய்தான். எனக்கு பயந்து புறமுது காட்டி ஓடினான். எனக்கு வீட்டுக்கு வாழ வந்த வெள்ளாட்டி மகள் மட்டும் இல்ல, மருமகளும் அவதான். அவனுடைய கண் பார்வைக்கு அவளை கெடுப்பது போன்று நான் நடித்தேனே தவிர அவளை கொடுமைப்படுத்தவில்லை. இப்போவும் அரண்மனையில பொறுப்போடு வைத்திருக்கேன். ஏன்? அவள் கற்புக்கு எந்த வானர கூட்டங்களாவது ஆபத்து வருமோ என்று கருதி என் மனைவியோடு தாலி அறுத்தாலே என்ற கணவன் உயிரோடு இருக்கும்போது என் மனைவியோடு பொறுப்பா வச்சிருக்கேன். இது உனக்கு தெரியுமா ராமா?
இதை தெரியாமல் என் மீதுதான் குற்றம் என்று பான பிரயோகம் போட்டாயே, இது போடலாமா? இது போடலாமா? தகடும் மேலும் தக்காதி சரி, அது கூட தவறா இருக்கட்டும். இன்னொன்னு கேட்கிறேன், நாங்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட வானர இனங்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை தமக்கை என்று பேதகமே கிடையாது. யாரை வேண்டுமென்றாலும் புணர்ச்சி செய்யலாம், குழந்தைகளை ஈண்டெடுக்கலாம். இது உன்னை சொல்லில்லை, அந்த அயன் விதித்த கட்டளை. பிரம்மதேவ எங்க தலையில போட்டு எழுத்து. அதனால பெண்ணாக இருந்தால் செய், வானர இனம். இதை உன்னை சொல்லி கொடுத்தேன். உன் தந்தை செய்த காரியத்தை போலத்தான் நீ செய்தது. சத்தியம் தன்னை காக்க தசரதன் உனது தந்தை. சத்தியம் என்னை காக்க தசரதன் உனது தந்தை. சத்தியம் தன்னை காக்க தசரதன் உனது தந்தை. புத்திர சோகத்தாலே போயவன் மாண்டான் அந்தோ உண்டோ. அதிசயம் என்று சொல்வேன். என்ன சொல்வேன், என்ன சொல்வேன். நாட்டு மக்களின் குறையை தீர்ப்பதற்காக காட்டுக்கு வேட்டையாட சென்றார் உனது தந்தை தசரத சக்கரவர்த்தி. அந்த நாட்டு மக்களிடத்திலே வீட்டுக்கு ஒரு வரணும்னு கட்டளை பிறப்பித்தான். அதன் பிரகாரம் காட்டுக்கு வேட்டையாட சென்றார்கள். வேட்டையாடும் போது தர்ம வேட்டை. தனக்கு பயந்து ஓடக்கூடிய மிருகங்களை யாரும் வேட்டையாடக்கூடாது. எதிர்த்து வரக்கூடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்று கருதி தர்ம வேட்டையாடினார்கள். அந்த நேரத்தில் ஒரு யானானது பதுங்கி பதுங்கி ஒதுங்கி இருந்தது. இதை பார்த்து விட்டான் தந்தை. இந்த யானையும் கொண்டு குவித்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்களை எல்லாம் தன்னுடைய நாட்டுக்கு அனுப்ப அதே இடத்திலே பாடி கூடாரம் ஒன்று அமைத்தார். அந்த பாடி கூடாரத்திலே தங்கியிருந்தார். அந்த நேரத்திலே காட்டிலே ஜலபோஷன் சொல்லக்கூடிய பிராமணர், அந்த பிராமணர் அவருடைய மனைவி பிராமணச்சி, இருவருக்கும் பிறவி குருடர்கள், கண்ணு தெரியாதவர்கள். ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் விரோச்சனன். தமிழ் சொன்னாக்கா சரவணன். இருவருக்கும் ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். அந்த மகனை பார்த்து, மகனே காசி யாத்திரைக்கு போகணும்னு ஆசையா இருக்கப்பா, கானகம் என்று பார்க்காமல் என்னை அழைத்து செல்வாயா என்று கேட்க கானகத்திலே புகுந்தான். மூங்கில் மரத்தை ஒன்று வெட்டினா, இரண்டாக பிளந்தான். காவடி ஒன்று தயார் செய்தான். காவடியிலே இருவரையும் அமர வைத்தான். தன் தோளிலே சுமந்து கொண்டு நள்ளிரவு நேரத்திலே கானகம் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரும் வழியிலே தாய் தந்தை தேடக்கூடிய ஜலபோஷனா அவர் மனைவிக்கும், அப்பா எனக்கு நீர் வேட்கை ஏற்பட்டு விட்டது, அருகே எங்கேயும் தடாகம் இருக்கிறதா பார், அங்கு சென்று கமண்டலத்திலே நீர் கொண்டு வா மகனே என்று சொல்லி அவ்வார்த்தையை கேட்டு அடர்ந்த ஆலவிருட்சம் அதே அமர வைத்து விட்டு கமண்டலத்தை எடுத்து சென்றார். அந்த கமண்டலத்தை எடுத்து சென்று ஜலமுகம் சமயம் குடு 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 என்று சத்தம் கேட்டது. ஓஹோ, அந்த நேரத்திலே பாடி குளத்தில் இருந்த உன் தந்தைக்கு நமக்கு பயந்து புறம் காட்டி ஓடி சென்ற யானைதான் ஜலம் மருந்துகிறது, தடாகத்துக்கு வந்துவிட்டது என்று ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்தான் கணையை, தொடுத்தான் பானப்பிரயோகம். ஓடி பாய்ந்தது அந்த அந்தர சிறு மீது. ஐயோ அம்மா துடித்தான் அந்த குழந்தை. என்னது, யானையின் மீது அல்லவா பானப்பிரயோகம் செய்தோம்? ஐயோ இந்த மழலை குரலோசை கேட்கிறது, என்ன காரணம்? அடர்ந்த அந்த குழந்தை மீது மழலை ஓசை கேட்கிறது, என்ன காரணம் என்று பார்த்தேன். சென்று பார்த்தால் பிராமண சிறுவன். ஐயா, என்னை பெற்றெடுத்த தெய்வங்கள் அதோ தெரியும் ஆலோசித்தீங்களாக அமர வைத்து விட்டு வந்திருக்கின்றேன். அவர்களுக்கு நீர் வேட்கை, தண்ணி தாகம் ஐயா.
இந்த கமண்டத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து சென்று உங்கள் மகன் கொடுத்தார் என்று கொடுத்து விடுங்களையா என்று சொல்லி உன் தந்தையின் கரத்திலே கொடுத்த அந்த கமண்டலத்தை அந்த நேரம் அந்த அந்தர சிறுவனை தன் தோல் மீது துவர்ந்து கொண்டு வருந்த வழியிலே அருகே செல்லும் பொழுது சப்த ஓசையை கேட்டான் ஜலபோஷணன். யாரது என்று குரல் கொடுத்தான். ஐயா, நானோ அயோத்தி கிரைவன், எனது பெயரோ தசரத சக்கரவர்த்தி. தங்கள் மகனை யானை என்று கருதி கொண்டு விட்டேன். என் பிழையை மன்னித்தழுங்கள் என்று மன்றாடி கேட்டான் உன் தந்தை. வாக்குறுதி தன்னுடைய மனைவியாற்ற கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? சம்புரா சோழ சம்மாரம் செய்த போது அங்கு ரதசாலை சென்றவள் உன் சிறிய தாய். அங்கு ரதசாலை சென்ற போது அச்சானது தனியாக வந்துவிட்டது. தன்னுடைய கரத்தையே பயன்படுத்தினார். ஏன்? தன் கணவன் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக. உதிர வெள்ளம் ஆறாக போகிறது. பார்த்தார் தந்தை. கைகேயி, அப்பதான் அவளுக்கு கைகேயின்னு பேர் வச்சு. அந்த கைகேயி, எனக்காக இத்தகைய கருத்தை செய்தாயே, மனைவி மீது பத்துதல், ஆச நாயகி. அம்மா, உனக்கு 2 வரம் வேணும், கொடுக்க ஆசைப்படுறேன், என்ன வேணும் கேள் என்று சொல்ல, அத்தா எனக்கு இப்போது வேண்டாம், தேவைப்படும் போது பெற்றுக் கொள்கிறேன். அதுதான் முதல் வரம். ராமனாகிய நீ 14 ஆண்டு காலம் கானகம் செல்ல வேண்டும். 2வது வரம், என் மகன் பரதனே நாடாள வேண்டும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, வளர்ப்பால் தான் எந்த பிள்ளையும் நல்லதாவது கெட்டதாவது. உன்னை பெற்றெடுத்தவள் கோசலை. கோசலைக்கு நீ பிள்ளையா பிறந்தவன். கைகேயி உன்னை வளர்த்தவள். அதே மாதிரி கைகேயிக்கு பிறந்தவன் பரதன். கோசலைக்கு அவ வளர்த்தா. இப்போ அந்த கோசலையை வளர்த்த விதம் உன் தம்பி பரதன். வாய்மையும் மரபும் காத்து, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மண்டலேறி பரதன் முன் தோன்றினாயே. பரதனுக்கு உள்ள பெருமையும் புகழும் நந்தி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே உன்னுடைய பாதியை வச்சு அரசாட்சி செய்கிறா. இதையெல்லாம் உணர்ந்தவனா, நீதியை தெரிந்தவனா என் மீது பானம் செய்து சோதாராமா, சோம்பேறிராமா, இருக்கிறாமா, குற்றாமா, சாப்பாட்டாமா, தடிராமா, கேள்விக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த மௌனம்? இப்போது நான் யார் என்று தெரிய வேண்டும். இப்போது கண்டேன், கண்கொள்ளா காட்சி கண்டேன், திருக்கண்டே திருமேனி கண்டேன். ஆண்டவா, இத்தகைய உள்ளம் படுத்த தாங்கள் தங்களையான தவறாக பேசிவிட்டேன். நான் அஞ்ஞானில் இருக்கும்போது தங்களை ராமா ராமா என்று சொல்லாமல் கேவலமாக பேசிவிட்டேன். என்னுடைய மாபெரும் தவறை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயரே, மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் ஐயரே.
பாத திருவடி தரிசனத்தை நான் காண எத்தனை கொடுத்து வச்சிருக்கேன். பச்சை மாமலை போமேனி பச்சை மாமலை போமேனி மவளவாய் கமல அச்சுதா மரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை ரவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வெல்லும் வேண்டேன் அரங்கமா உலந்தரும் செல்வம் தந்திடுமடியார் படுதுயராகின செய்யும் நீர் விசுக்கும் அருளடுமை நிலவழிக்கும் நலந்தரும் தொழில் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமும் ஆண்டவா, ஊரிலே காணி இல்லை ஊரிலே காணி இல்லை பிரம்மத்தொருவர் இல்லை பாரினி பரமூலம் பத்திலே பரமூர்த்தி. ஆண்டவா, அடியேன் செய்த தவறை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். நானோ பொன்னுலக வேந்தன் தேவ இந்திரனாக இருக்கும்போது தென்னிலங்கை அவன் வேந்தன் ராவணேஸ்வரன் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் தாங்க முடியவில்லை. தேவ பெண்களையும் பதிபத்தியா தேடக்கூடிய மக முனிவருடைய பெண்களையும் கற்பை சூறையாடுகிறான். அவன் அட்டகத்தை அடக்க வேண்டும். தாங்கள் தான் அவதாரம் செய்தவன் அழிக்க வேண்டும். தாங்களே உங்களுக்கு முன்னின்று வந்தேன். வந்த வேலையை மறந்தேன். சொந்த வேலை ஈடுபட்டு விட்டேன். என்னுடைய மாபெரும் தவறை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். ஐயரே, மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். அப்படியே கொடுத்து ஆண்டவா, ஆஹா, எனது தம்பியால் அல்லவா தங்களுடைய பாத திருமணி தரிசனத்தை நான் காண முடிந்தது. சுவாமி, ஆயிரம் தவறுகள் என் தம்பி செய்திருக்கலாம். ஆனால் என் மீது எய்யப்பட்ட பாட பிரயோகம் ஒன்று என் தம்பி மீது செய்யக்கூடாது. சுவாமி, முதல் வரமாக அருள்பாலிக்க வேண்டும். ஆகட்டும் ஆண்டவா. தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அங்கதனும் இதில் இருக்கக்கூடிய ஆச்சரியம் தங்களுடைய கோதண்டத்துக்கு நிகரானவன். பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டவன். ஆகையால் அவன் துணை கொண்டு தென்னிலங்காபுரி சென்று ராவண சம்மாரம் முடித்து அன்னை ஜானகியை சிறை மீட்டு அயோத்திக்கு அழைத்து வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியவில்லையே. அந்த ராவணனை ஒரு காலத்தில் எமது வாழ்வா கட்டி உலகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ சுழற்றி அடித்தவன் ஒரு வார்த்தை கூறியிருந்தால் அவரை தங்கள் பாதத்திலே சேர்த்திருப்பேன். அதையெல்லாம் செய்ய முடியாமல் போய்விட்டது. என்னுடைய மாபெரும் தவறை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தங்களுடைய திருக்கரத்தினால் என் அன்பு மகன் யுவராஜ்ய பட்டம் அங்கே தாங்கள் மணிமொழி சூட்டி இந்த நாட்டிலே என் தம்பி சுக்கிரவனே நாடாளட்டும், ஆஞ்சநேயரே துணையாக இருக்கட்டும், உங்கள் ராவண சம்மாரம் முடிக்கட்டும், அருள்பாலிக்க வேண்டும். ஐயரே, இதை ஆட்கொள்ள வேண்டும். ஆகட்டும். அது மட்டுமல்ல, பிறவியின் பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இந்த பிறவிலே நான் அனுபவித்த துன்பங்களும் இன்பங்களும் போதும் சுவாமி. இதனால் வரையிலும் மக்களுக்காகவே வாழ இடத்துக்காகவே வாழ்ந்தேன். இனி இந்த உடலை உயிர் வாழ விரும்புகிறேன். ஆகையினால் எனக்கு சாலோபை சாமீபை சாரூபை சாருட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியாகிய மோட்சத்தை தருவதோடு ஐயா சுப்பிரமணிய பிள்ளை இயற்கை எழுதியிருக்கின்றார். எய்தவன் தங்கள் பாத திருவடி நேரிலே ஐக்கியமாக இருக்கின்றார். அன்னவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, காணுமிடமெல்லாம் கண்கொள்ளா காட்சி, மக்களை பெற்ற மகராஜனாகி வாழ்க வாழ்க என்று மக்களும் குழந்தைகளெல்லாம் பேசும் அளவுக்கு புகழார சூட்டப்பட்டவர். எனக்கு அருள்பாலிப்பதை கூட அவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். அவருக்கு சாலோப சாமீப சாரூப சாருட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை மோட்சத்தை தந்துவிட வேண்டும் என்று பணிவன்போடு என் வேண்டுகோளை தங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். அந்த அப்படியாகட்டும் பாலி. உன்னுடைய அண்ணன் உண்மைதான். அவள் மோட்ச பதவி அடைந்து விட்டார். சவலோப சாமீப சாரூப சாயுத்தம் என்ற 4ஆம் பதவி அடையக்கூடிய மோட்ச பதவி அடைந்து விட்டார்.
நாட்டை வீண்டு கிட்கந்தைக்கு எனக்கு முடிச்சுட்டி விட்டீர்கள். நான் இந்த நாட்டை ஆதரவு புரியின்றி தங்களுடைய பாதத்திலே வைத்து ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்திக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இப்போது எங்கே செல்ல வேண்டும்? தென்னிலங்காபுரி சென்று ராமனை சம்மாரம் முடித்து அன்னை ஜானகியாரை சிறை மீட்டுவதற்கான 72 வல்ல வானர சேனைகளுக்கு தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. விடையளித்தால் போரும், ஒத்துழைக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆகட்டும். அன்பு உடன் கொண்ட நாடக கலாசிரியர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் வட சேந்தமங்கலம் திரு சீனிவாசா நாடகமன்றத்தால் நடைபெற்ற வாலி மோட்சம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. இது நேரம் வரை அமைதி காத்த ஆதரவு தந்த அன்பு உள்ளங்களுக்கும், எங்களுக்கு அழைப்பு கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கும், உணவளித்து எங்களுக்கு பராமரிப்பு செய்த அன்பு நெஞ்சங்களுக்கும், இங்கே மேடை அமைத்து தந்து ஒளி அமைத்து தந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பெற விடைபெறும். நன்றி, வணக்கம்.